வருடத்திற்கு முன்னால் தற்சமயம் அமைச்சர் திரு ரகுபதி அண்ணன் அவர்களை இந்த ரிப்பன் அவர் கற்பனை இந்த சோலார் பவர் பிளான்ட்டை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அவர்களுக்கு சொன்னாலே நம்முடைய திருமண செயலாளர் நகரத்தார் மற்றும் சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் கட்டணம் சோலார் பவர் பிளான்ட் துவக்க விழாக்கு வருகின்ற மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கும் மற்றும் சோலார் ஃபவுண்டேஷன் PN ராஜியப்பன் சேர்மன் சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் மேலும் இந்த அன்பளிப்பாளர் சுப்பிரமணியம் சிவலிங்கம் அவர்களையும் மேலும் எல்லோரும் ஊர் நகரத்தார் மற்றும் ஊர் மக்கள் எல்லோரையும் வரவேற்று விழாவை சிறப்பித்து தருமாறு மிக நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்களால் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன். திருவையம் தொகுதியில் மக்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்ததை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைத்துக் கொள்வது இன்னும் மிக மிக அவசியம், முக்கியம். அதற்கு நாங்கள் சுற்றி தொடர்ந்து பணியாற்றி தான் வர வேண்டும். இந்த காலையிலே 8:30 மணிக்கு அடியாபட்டி, 9:30 மணிக்கு அல்மலம், 10 மணிக்கு புதுக்கோட்டை,
இங்கே 11:30 மணி, இதை முடித்து கந்தூர் அதை முடித்து நாகப்பட்டினம் திருவாரூர் இப்படி போய் நாளை காலை எழுந்திற்கு நம்முடைய நிதிநிலை அறிக்கையினை கலந்து கொள்ள வேண்டும். எனவேதான் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எங்களால் அதிக நேரம் செலவிட முடியாத ஒரு சூழலை, அதே நேரத்தில் உங்களை நாங்கள் தவிர்க்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இங்கே பயண நேரம் தான் எங்களுக்கு அதிகமாகின்றது. அந்த காரணங்களாலே தான் இன்றைக்கு எந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாலும் விரைந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாங்கள் முடித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை தயவு செய்து நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இங்கே முதலில் இதை பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றைக்கு நம்முடைய அண்ணன் நம்முடைய நாராயணன் அவர்களுடைய முயற்சியினால சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் காரைக்குடியில் நடைபெற்ற விழா, அந்த விழாவிலையும் நாங்கள் நேற்று பங்கேற்றோம். அது தொடர்ந்து சிவகங்கை திருப்பத்தூர் நிகழ்ச்சி இதெல்லாம் தொடர்ந்து அன்றைக்கு நேற்றுக்கு போய் பங்கேற்றோம். அன்றைக்கு கூட அவர்கள் சொன்னேன், நாளைய தினம் எனக்கு நாகப்பட்டினம் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற காரணத்தாலே வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் 5 நிமிடம் நீங்கள் வந்துவிட்டு செல்ல வேண்டும் சொன்னார்கள். இது என்னுடைய தொகுதி, இங்கே நான் வராமல் இருப்பது சரியாக இருக்காது. ஏன்னா காரைக்குடிக்கு போய் திறந்து வைத்திருக்கிற போது தேர்தல் பெட்டியில் நான் துவக்கி வைக்காமல் இருப்பது சரியாக இருக்காது என்ற அந்த உணர்வோடு இங்கே வந்திருக்கிறேன். நம்முடைய குடமுழுக்கு விழாவுடைய தலைவர் அவர்களே, சிவபாபு செட்டி அவர்களே, திரு மெய்யப்பன் அவர்களே, திரு சுப்பிரமணிய செட்டி அவர்களே, முருகப்பன் அவர்களே, திரு சேதராமன் அவர்களே, திரு முத்து லட்சுமணன் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கிற பேரூராட்சியுடைய தலைவர் அழகப்பன் அவர்களே, அன்புக்குரிய ஊர் தலைவர் விஜயகுமார் அவர்களே, அன்புக்குரிய நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி சுமதி ராஜு அவர்களே, இளையராஜா அவர்களே, நம்முடைய கவுன்சிலர் மணி அவர்களே, கோவை ராமன் அவர்களே, அண்ணாத்துறை அவர்களே, சிக்கந்தர் அவர்களே, காளிதாஸ் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, ஆலவையில் முரளி அவர்களே, ராமையா அவர்களே, அயோத்தி ராஜா அவர்களே, சக்திவேல் அவர்களே, சின்னையா அவர்களே, ராமு அவர்களே, முருகன் அவர்களே, செல்வம் அவர்களே, இன்னும் ஏராளமாக நான் பேசுவது அழைக்கத்தக்க அளவுக்கு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற நண்பர்களே, நம்முடைய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேத்தன்பட்டி ஒரு அருமையான ஊர், ஒற்றுமையான ஊர். இந்த ஊரில் தேர் எடுத்தால் தேர் நிலைக்கு வரும் என்பார்கள். அப்படி ஊரில் நீங்கள் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளால் இந்த நிகழ்ச்சிகள் அது நிச்சயமாக அருமையான நிகழ்ச்சியாக, மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு குடமுழுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த திருப்பணியினுடைய ஒரு துவக்கமாக இங்கே சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் அண்ணன் அவருடைய முயற்சியினாலே இங்கே உங்களுக்கு சோலார் மின்சாரம் தருகின்ற அந்த துவக்க விழா நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே பங்கேற்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன். என்று சொன்னால் இங்கே நம்முடைய பெரிய அண்ணன் அவர்கள் இன்றைக்கு அந்த சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 12க்கு மேற்பட்ட பள்ளிகள், அதை போல பல கிராமங்கள் இவற்றையெல்லாம் தத்தெடுத்து இன்றைக்கு எனது கிராமம் எனது பள்ளி என்கின்ற திட்டத்தையும் நேற்றைய தினம் அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். அதை துவங்கி வைக்கிற வாய்ப்பையும் எனக்கு தந்தார்கள். எனவே பள்ளிக்கூடங்களுக்கு தேவையானவற்றை நமக்கு நாமே திட்டம் மற்றும் இன்றைக்கு வெளிநாடுகளிலே வாழ்கிற இந்தியர்களை ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து தாராள மனம் உள்ளவர்களிடத்திலிருந்து நிதியை பெற்று ஒரு பாலமாக, இணைப்பு பாலமாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தாய் மண்ணுக்கும் வெளிநாடுகளில் வசிக்கின்ற நம்முடைய தமிழர்களுக்கும் இன்றைக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து ஒரு சிறப்பான சேவையை அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை ஏற்றும் பாராட்டியிருக்கிறேன், இன்றைக்கும் பாராட்டியிருக்கிறேன். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு சிறப்பான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு நம்முடைய நேத்தன்பட்டி பகுதி மக்களுடைய சார்பிலேயும் இந்த கோவிலை நம்முடைய நன்றி கோவிலை வழங்குகிற அத்தனைவருடைய சார்பிலையும் நம்முடைய தொகுதி மக்களுடைய சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த திருப்பணி என்பது நீங்கள் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். எனவே அந்த ஒவ்வொன்றும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி சேவையுடைய சிலை வைக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். அதற்கான அனுமதியையும் இங்கே உங்களுக்காக தமிழக அரசிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அதற்காக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பக்கத்திலே மேலச்சிவனுடைய கல்லூரி இருக்கிறது, இங்கேயும் பல மேல்நிலைப்பள்ளிகள் இருக்கின்றன. எனவே அந்த சரஸ்வதி சிலை வைப்பது என்பது மாணவர்களுக்கு பரிசு எழுதுவதற்கு முன்னால விநாயகரை மட்டும் வணங்காமல் சரஸ்வதியையும் வணங்கி சென்றால்
இன்னும் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் மனிதனுக்கு வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை தரும் என்கின்ற அந்த உணர்வோடு அதையும் திருப்பதியிலே சேர்த்து செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய அண்ணன் அவர்கள் இங்கே அந்த குரலுக்குள்ள நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட ஒரு யானை நிகழ்ச்சியை பங்கேற்றது. சமயபுரம் யானை, ஸ்ரீரங்கம் யானை இது. அதை இங்கே வர வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்கும் அடுத்த நிகழ்ச்சிக்கு இடையிலே 10 நாட்கள் காலவெளி இருக்க வேண்டும் என்கிற காரணத்தாலே அந்த யானையை அனுப்ப இயலாது என்று அறநிலையத்துறையை சொன்ன நேரத்திலே உடனடியாக இன்னொரு யானையும் அங்கே கண்டுபிடித்து அவருடைய உரிமையாளர்களிடத்திலே நாங்கள் சம்மதத்தை பெற்று அவர்களுக்கு தந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவது எங்களுடைய பணி. நாங்கள் உங்களை பார்க்கிறதோ பார்க்கலையோ, ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதை செய்வதிலே நிச்சயமாக யாருக்கும் இல்லாத அளவுக்கு இணையாக இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நான் நிச்சயமாக பணியாற்றுவேன். என்ன நீங்க பார்த்து தான் சொல்லணும்னு இல்லை. அலைபேசியில சொன்னாலும் சரி, அல்லது ஒரு வாட்ஸ்அப் அனுப்பினாலும் சரி, அதில் நான் பார்த்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை செய்து தருகின்றவன் தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை தவிர அதை தவிர்ப்பவன் அல்ல. எனவே என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் என்னை பார்த்து கோரிக்கையை வைக்க வேண்டாம். நீங்கள் பார்க்காமலே உங்களுடைய கோரிக்கையை சொன்னாலேயே நான் செய்து தந்து விடுவேன். அது செய்து தர வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா உங்களுக்காக உழைப்பதற்காகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதை நான் ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமைச்சராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னையிலே மாளிகையிலே மட்டும் இருந்து விட்டால் போதாது, அமைச்சர் பங்களாவில் இருந்தால் போதாது. அங்கே இருக்கிறது ஒரு நாளாக இருக்கணும், தொகுதியில் இருக்கிறது 6 நாளாக இருக்க வேண்டும். அப்படி எண்ணுகின்றவன் தான் நான். எனவே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சராக இங்கேயும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாண்புமிகு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், கழகத்துடைய தலைவர் அவர்கள் நாகை மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சராக தந்திருக்கிற காரணத்தாலே அங்கேயும் சென்று வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் இரவு பகல் பாடாமல் பணியாற்றுகிற வாய்ப்பை எனக்கு கிடைத்திருக்கின்றது. அது இறைவனால் கிடைத்தது, எங்கள் தலைவனால் கிடைத்தது. அந்த இரண்டையும் என்றைக்குமே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கு பணியாற்றுவது என்னுடைய லட்சியம். அதை நிச்சயமாக ஒழுங்காக என்னுடைய கடமையை செய்வேன் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல்ல மைக்க வாங்கி பேசிட்டாங்க, யாரும் தப்பா நினைக்காதீங்க. உங்களுடைய பேச்சை கேட்பதை விட நீங்கள் சொல்வதை நான் செய்வதுதான் எனக்கு மிக பிடித்தமான ஒன்று. எனவே நீங்க என்ன சொல்றீங்களோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடியவனாக இருப்பேன் என சொல்லி இன்றைக்கு என்ன கோயிலுக்கு முன்னால சொல்லி சிவா போக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெய்வ நம்பிக்கையும் உள்ளவன். ஆண்டவன் எனக்கு துணை இருப்பான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே உண்டு. ஏன்னா ஆண்டவனை நம்பித்தான் இருக்கின்றேன். எங்களை ஆண்ட தலைவர் கலைஞரையும் நம்பி இருக்கின்றேன். இன்றைக்கு ஆளுகிற எங்களுடைய தளபதியும் நம்பி இருக்கின்றேன். இந்த இறைவனையும் நம்பி இருக்கின்றேன். எனவே எல்லாமே எனக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை இங்கே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த பணிகளுக்காக தான் நாங்கள் செல்கிறோம் தவிர இல்லை என்று சொன்னால் உங்களோடு நாள் முழுவதும் இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதிலே எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை காலையில் 6 மணிக்கு எழுந்தால் இரவு 8 மணி 10 மணி 12 மணி ஆனாலும் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியமே தவிர ஒதுங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம் அல்ல என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கின்ற நகரத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது உலக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இன்று அமைச்சர் அவர்களால் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு வேலை நிமித்தமாக அவர்கள் சென்று விட்டாலும் அவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று நேற்றும் இன்றும் கலந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன், அதாவது நான் கண்டமாணிக்கத்தை சேர்ந்தவன், ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் இந்த தெரு விளக்குகள் போடும் திட்டத்தை ஆரம்பித்து அது ஒரு 40 கிராமங்கள், அதாவது 31 நகரத்தார் ஊர்களுக்கும் 9 நகர கோயில் ஊர்களுக்கும் ஒரு 1500 விளக்குகள் 3 கோடி ரூபாயில், எல்லாமே டோனர், அதாவது நான் செய்யவில்லை. அந்தந்த முதலில் கண்டமானத்திற்கு நாங்கள் ஒரு
10 லட்சம் ரூபாயில் செய்தோம். அதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் நாங்களும் எங்கள் ஊருக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பேரில் தான் என்னுடைய வேலையெல்லாம் அந்த டோனர்ஸை லிங்க் செய்வது. நான் ஒரு பாலமாக அமைத்து சொன்னது போல ஒரு பிரிட்ஜாக இருந்து அந்த திட்டத்தை திறம்பட ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம். அது 40 கிராமங்களினுடைய டார்கெட் முடிந்த பிறகு நாங்கள் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் டிவி வழங்குகின்ற திட்டத்தை ஆரம்பித்தோம். அதில் இதுவரை 40 பள்ளிகளுக்கு ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் டோனர்ஸ் மூலமாக செய்திருக்கின்றோம். நேற்று கூட காரைக்குடி SMS கைகளுக்கு 12 லட்சம் ரூபாயில் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு சோலார் பவர் பிளான்ட் காசி நகரவழுதி பழனி காரைக்குடியிலும் அண்ட் காரைக்குடி SMS கைஸ்கூலுக்கும் செய்தோம். இன்று வேந்தம்பட்டியில் நடந்தது. இந்த திட்டம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்றால், நான் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் வேந்தம்பட்டியை சேர்ந்தவர்கள் மலேசியாவில் டாக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எனக்கு எனது மருமகன் மூலம் சொந்தம். அந்த சொந்தத்தின் மூலம் அவருடைய அறிமுகம் டெலிபோன் வாயிலாக கிடைத்தது. அவர்கள் சொல்வார்கள், நான் எங்கள் ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று. அப்போது சொன்னேன், உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யலாமே வேந்தம்பட்டியில் உள்ள பள்ளிக்கு என்று சொல்லி ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஸ்மார்ட் டிவி ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அதற்கு கூட அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. 1 வருடம் கழித்துத்தான் பார்த்தாங்க. அதன் பின்னால் அண்ணே நான் வேந்தம்பட்டி கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், கோயிலுக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பவர் பிளான் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈவி பில்ல கொஞ்சம் சேவ் ஆகும், அது நல்லபடியாக பயனடையும் என்று சொன்னேன். அதை கேட்டு உடனே நானே பண்ணிடுறேன். நான் வேந்தம்பட்டி ஆட்களெல்லாம் நான் சேர்க்கிறேன். எங்கள் அமெரிக்காவில் உள்ள கொஞ்சம் பேர் சேர்க்கிறேன். அதெல்லாம் வேண்டாம்னே, நானே செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப மெக்னானிமஸாக உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள். இந்த திட்டத்திற்கு 4 கிலோவாட் ஏறத்தாழ 3.25 லட்சம் ரூபாய் மற்ற செலவுகளெல்லாம் சேர்ந்து வந்திருக்கின்றது. அதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள். அவர்கள் ரொம்பவும் எளிமையானவர்கள். எதையும் ரொம்ப என் பேர் கூட போடக்கூடாதுன்னு முந்தைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு செய்வது கூட என் பேர்லாம் போடாதீங்க, வேணும்னா எங்கள் குடும்ப பேர் காட்டான் செட்டியார் வீடு என்ற இதை வேணால் போடுவேன் என்று சொன்னார்கள். அவர்கள் ரொம்பவும் விளம்பரம் விரும்புபவர்கள். இந்த காலத்தில் அவர்களை போல பார்ப்பவர்கள் ரொம்பவும் அறிவு. அப்புறம் இங்கே நாங்கள் முதலில் சிதம்பரம் தான் கான்டாக்ட் பண்ணோம். நாகப்பன் அவர்களை கான்டாக்ட் செய்து இந்த கும்பாபிஷேக குழு இந்த மாதிரி நாங்கள் கோயிலுக்கு செய்ய விரும்புகின்றோம், நீங்கள் உதவி தர வேண்டும் என்று கேட்டு நான் ஒரு 2-3 முறை இங்கே அமெரிக்காவில் இருந்தாலும் நான் வருகின்ற போதெல்லாம் இதை பார்த்து இந்த கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுதுதான் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரே திட்டத்தை நான் 1 வருடங்களாக தள்ளி போய் இப்பொழுதுதான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதை இந்த நேரத்தில் தெரிவித்து எல்லாம் உள்ள இறைவன் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் எனர்ஜியையும் கொடுத்து இதுபோல பல திட்டங்களை நமது 2 மாவட்டங்களுக்கும் செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி நந்தி சிவபெருமானை வழிபட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் இங்கு அமர்ந்து இவ்வளவு நேரமாகி இருந்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. சுப்பிரமணியம் டாக்டர் அவர்கள் ஓடி வாசி கும்பகோணத்திற்கு தலைவர் என்னுடைய அருமை அண்ணன் அண்ணன் அவர்களே, செயலாளர் நாகப்பண்ணன் அவர்களே, அவர்தம் குழுவினர்களே, உறுப்பினர்களே, வேந்தன்பட்டி வாழ் நாட்டார்களே, ஆட்சிமார்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தாரின் சார்பில் இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு இந்த நன்றி பெருமானுக்கும் எங்கள் அப்பச்சி ஆத்தா விஜயகாத்தா செட்டியாருக்கு சுந்தாமியாருக்கு ஜோதிச்சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியுடன் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அவங்க நான் சாதாரணமாக பேசுகிறேன்.
குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இதை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அரசாங்கம் எனக்கு இலவச சீட் கொடுத்து இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு சீட் கொடுத்துட்டு டெல்லி கவர்மெண்ட் எனக்கு சீட் கொடுத்துட்டு எங்கள் அப்பச்சாட்டால என்னால் படிக்க முடியாது. மெய் நந்தி சொன்னாலையும் ராஜ்யம் பெரிய தொழிற்சபை கல்வியாலையும் ஆசியினாலையும் ஒரு டாக்டராகி அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு திருப்பி மேல்நாட்டில் சென்று படித்து முடித்து வந்து கண் மருத்துவராக அரசாங்கத்தில் பல ஆண்டுகள் வேலை பார்த்து பின்பு நம்ம குடும்ப நலனுக்கு வரணுமே என்ற ஒரு எண்ணத்தினால் தனியார் இந்த நாட்டில் வந்து ஒரு தடவை அரசாங்கத்திலிருந்து வெளியேறினா திருப்பி அரசாங்கத்துக்கு போகிறாரு. ரிசைன் பண்ணி வெளியில் வந்து தனியார் மருத்துவமனை ஆரம்பித்து இன்றைக்கு எங்கள் அப்பச்சாத்தால் நடத்தினாலும் கடவுள் நல்காலும் ஒரு டாக்டராக இருக்கிறேன், ஒரு கண் மருத்துவராக இருக்கிறேன். இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கேன், முழுமையாக ஓய்வு பெற்றிருக்கேன். பொது தொண்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். தாக்கப்பட்டவருக்கு, ஏழ்மையானவர்களுக்கு, விதவைகளுக்கு, திருப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இலவச கண் மருத்துவம், இலவச கண் மருத்துவம் முகாம்கள் நடத்தி தேவைப்பட்டவர்களுக்கு நாங்களே இலவசமாக கண்ணாடிகள் கொடுத்து பாவனை செய்து வருகிறோம். இந்த பணி இன்னும் சீரும் சிறப்பாக செய்ய நெய் அங்கீஸ்வரனும் சொத்துச்சியம்மனும் வாய்ந்தம் தெளிவெடுத்தவும் எங்களுக்கு நீண்ட ஆயுளும் சக்தியிலும் ஆசையும் கொடுத்து இந்த வழி நடத்தும்படி குணம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை குறித்து நீங்கள் எல்லாரும் அமைதியாக கேட்டதற்கு எங்கள் குடும்பத்தாரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைவருங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். பொறுப்பாளர்னு சொல்லுறாங்க. ஆனா இந்த பொறுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நாங்கள் யார்கிட்டயுமே எதுக்குமே வந்து அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் வாலண்டியராக நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம ராஜ்யப்பன் அந்த உருவாக இருந்து அவங்க டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களிடம் சொல்லி இந்த சோலார் பேனலை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த சோலார் பேனலுடைய விவரங்கள் கொண்டு இந்த சோலார் பேனல் காண்றது என்னங்கிறது, ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து ரோட்டில் நடக்க பார்த்துருக்கோம் சோலார் பேனல் வெயிட்டிங் இருக்குதுன்னு. இது வந்து இட் இஸ் அ ஜெனரேட்டர், பவர் ஜெனரேட்டர். 4 கிலோவாட் உள்ள பவர். அந்த 4 கிலோவாட்டுக்கு அப்படியே ஐடென்டிக்கலாக கொடுத்துட்றாங்க. ஸோ பகல் நேரத்தில் எந்த விதமான செலவு இல்லாமல் அந்த பவர்லேயே நம்ம வந்து எல்லா லைட்டும் போட்டுக்கலாம். அது போக சர்ப்ளஸ் யூனிட் வந்து கவர்மெண்ட் இதில் வந்து இதாகிடும். அதுக்கு ஒரு மார்ஜினல் அமௌண்ட்டும் நமக்கு ரீபே பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு இந்த கோயிலுக்கு உண்டான மின்சார செலவு மிக குறைவாக வரும். அது ஒரு பெரிய இது. அதற்கு வந்து உந்துவாக இருந்து அவர்களை செய்ய வைத்த திரு நாச்சியப்பன் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நாச்சியப்பன் என்னன்னா, அவங்க பேரே சோலார் நாச்சியப்பன் ஆகிற அளவுக்கு சோலாரை வந்து அவ்வளோ தூரம் அது பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ வந்து அவர் டாக்டர் நாச்சியப்பன் டாக்டர் சோலார் நாச்சியப்பன் தான் பெருசாக தெரியும். டாக்டரே சொல்ல வேண்டாம், சோலார் நாச்சியப்பன் எல்லாருக்கும் தெரியும். கண்டமாணிக்கம் ஊர் பட் சுற்றுப்புற வட்டாரங்கள் அத்தனையே பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு திரும்பவும், அதாவது மனிதனுக்கு வந்து ஆண்டவன் முதல்ல பணத்தை கொடுக்கணும், அடுத்தது மனதை கொடுக்கணும், அடுத்தது செலவழிக்கிறதுக்கு உண்டான வழியை காட்டணும். திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு கடவுள் பணத்தை கொடுத்தார், மனதை கொடுத்தார். எப்படி செலவழிக்கிறாங்கிறத நம்ம நாச்சியப்பன் சொல்லி கொடுத்தாரு. அதனால அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நிறைய எல்லாத்துக்குமே ஒரு உந்துகோல் தேவைப்படுது. எப்படி பண்ணணும் என்னங்கிறத பற்றி யாராவது சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால் அதாவது எல்லாரும் ஒரு டீமாக இருந்து வேலை செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம கும்பாபிஷேக பணிகள் ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. நம்ம பெருமாள் கோயிலையும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது பெருமாள் கோயில் வேலை சுணக்கமாக இருப்பதால் சிவன் கோயிலை வந்து முதல்ல திருப்பணியை முடிச்சுட்டோம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சிவன் கோயில் திருப்பணியை பண்ணிடுவோம். இது வந்து ஒரு 4 மாதம் முன்பு வரை எனக்கு 2 டீ தான் இருந்துச்சு.
வேற யாரும் எந்த கையும் இல்லை கூட. அதாவது இது அடுத்தது 2 கை நாங்கள் 4 மாதம் இல்லை, நான் தப்பாக சொல்றேன், எனக்கு 4 கை இருந்துச்சு. ஒரு 4 மாதம் முந்தி வர 4 கை, என்னுடைய 2 கை, நாகப்பனுடைய 2 கை, 4 கை இருந்துச்சு. நாள் ஆக அதுக்கப்புறம் 17 வந்தாங்க, கை ஆகாச்சு. மாடிக்கிட்ட வந்தாங்க, கை 8 ஆச்சு. இப்போ எனக்கு 24, 48, 96 போய்கிட்டே இருக்கு. இப்போ வந்து கும்பாபிஷேகம் வேற பார்க்கறதுக்குன்னு வேங்கம்பட்டியில எவ்வளவு பேர் இருப்பாங்க யோசிச்சுப்பாங்க. ஒரு 10 நாள் வந்து நம்ம வேங்கம்பட்டியில ஒரு மீட்டிங் போட்டால் இவ்வளவு நகரத்தால் இருப்போமான்னு. இப்போ வந்து எனக்கு அது பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த பொறுப்பை எடுத்ததில் நம்ம ஊர் இவ்வளவு தூரம் நம்மளோட ஒத்துழைச்சு இதை வந்து சிறப்பாக பண்ணணுங்கிறது நான் எடுத்த நாள்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கேன். நமது ஊர் கும்பாபிஷேகம் மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்கணும், பக்கத்தில் இல்லை. நல்லா தெரிஞ்சதுன்னு சொல்றதை விட அவங்க பக்கத்தில் யாரும் போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வரணும். அதுக்கு வந்து ஒரு அத்தகைய ஒத்துழைப்புன்னு இருப்பாங்க. இதை சிறப்பாக செய்யலாம், அதை தெரிஞ்சுக்கணுங்க. இந்த தருணத்தை எனக்கு பொறுத்ததுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். சோலார் பற்றி, சூரியனை பற்றிய சில அந்தரங்க உண்மைகளை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களே, நகரத்தார் பெருமக்களே, கவியரசர் கண்ணதாசன் இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதை அறிவியல் பூர்வமாக சொல்கிறார். சூரியனிலிருந்து தோன்றியதுதான் இந்த உலகம். நம்ம வந்து இப்போ சோலார் இன்றைக்கு அந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். கும்பாபிஷேகம் 2-3 நாள்ல செய்ய போறோம். சூரிய பகவானை முன்னிறுத்தி இதை தொடங்குறோம். சூரிய பகவானை முன்னிறுத்தி செய்கிற வழிபாடு வந்து ஆதித்ய ஹிருதயம். அர்ஜுனன் போருக்கு போறதுக்கு முன்னாடி ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறான். ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பண்ணி சூரிய வழிபாடு செஞ்சால் அவர்களை வெல்ல யாராலும் முடியாது. ஆதித்ய ஹிருதயத்தோட அவ்வளவு பவர். சூரியனை வழிபட்டால் அவர்களை வெல்ல முடியாது. அதனாலதான் ஒரு தேவர், ஒரு முனிவர் சொல்லி கொடுக்கிறார், ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் நீ போருக்கு போ. நம்ம சூரிய பகவானை வழிபட்டு சூரிய பகவானோடு இந்த கும்பாபிஷேக பணிகளை நாம் தொடங்குகிறோம். கவியரசர் கண்ணதாசன் இந்த உலகம் எப்படி தோன்றியது என்று சொல்கிறார். சூரியனிலிருந்து தோன்றியதுதான் இந்த உலகம். அதாவது சூரியனை பற்றிய சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். கதிர் வெடித்து பிழம்பு விட, சயின்டிபிக்கா உள்ள விஞ்ஞான உண்மையை கவியரசர் கண்ணதாசன் சொல்றாரு. சூரியன்ல இருந்து ஒரு சின்ன பிழம்பு கீழே விழுந்தது, அதுதான் உலகமானது. கண்ணதாசனுடைய பாட்டுல கதிர் வெடித்து பிழம்பு விட, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட. கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த வண்டமிழை, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கள் பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்க்கும் நகரத்தார் தன்னை வணங்குகிறேன், நகரத்தார் வாழ்கிறேன். கண்ணதாசனுடைய பாட்டு. சூரியனை பற்றி சிலது தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே இந்த ரூம், நம்முடைய வீட்டில் விளக்கு வேணும்னா சுவிட்சை போடுறோம், டியூப் லைட் வரும், 1000 வாட் பல்பு வரும். இந்த ஏரியாவுக்கு 1 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர், 10 அடிக்கு தான் வரும். இறைவன் பார்த்தான், ஒரு லைட் போடணும், அந்த லைட் எரிஞ்சா உலகம் முழுக்க வெளிச்சம் வரணும். அதுக்கு தான் சூரியனை உண்டு பண்ணோம். சூரியன்கிறது எரிகிற ஒரு கோள். நம்முடைய பூமியை போல பல கோடி மடங்கு பெரிய ஒரு பிளானட், பெரிய கோள் சூரியன். 24 மணி நேரம் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த எரிகிற விளக்குல அந்த எரிகிற அந்த வெளிச்சம் தான் நமக்கு ஒளியா கிடைக்கிறது. அதனால இறைவன் பார்த்தான், இந்த உலகத்துக்கு வெளிச்சம் வேணும். அப்போ ஒரு பிளானட்டை உண்டு பண்ணி அந்த பிளானட் எரிகிற மாதிரி பண்ணி அவன் போட்ட பெரிய விளக்கு, பெரிய டியூப்லைட், அதுதான் சூரியன். பின்னாடி விஞ்ஞானம் முன்னேறின பிற்பாடு அந்த சூரியனிலிருந்து நாம பவர் எடுக்க ஆரம்பிச்சோம். சோலார் பவர்ங்கிறது ரொம்ப அற்புதமானது. எந்த செலவும் இல்லாதது. எதை வேணாலும் இயக்கலாம். நம்முடைய போன் ஆகட்டும், கப்பல் ஆகட்டும், பிளேன் ஆகட்டும், வெளிச்சம் ஆகட்டும், ஒலியாகட்டும், ஒளியாகட்டும், அத்தனைக்கும் கதிரவன் தான். நான் ஒரு முறை, இன்னொரு ரொம்ப முக்கியமான உண்மை, நான் ஒரு யோகா டீச்சர்.
அப்போ வடலூருக்கு போகும்போது நான் என்னுடைய குருவுக்கிட்ட சொன்னேன், நான் நாள்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினைச்சேன் என்னுடைய குரு ரொம்ப பாராட்டுவாருன்னு. அப்ப என்னுடைய குரு கேட்டார், நீ சூரியனை வழிபடுறீங்க, எந்த சூரியனை நீ வழிபடுற? இது என்ன சாமி கேக்குறீங்க? மேலே இருக்கிற அந்த சூரியனை தான் வழிபடும். அப்போ உனக்கு எத்தனை சூரியன் இந்த உலகத்துல இருக்கிறான் தெரியுமா? தெரியாது சாமி, ஒரு சூரியன் தான் இருக்கிறான். அப்ப சொன்னார், 10 millions of suns are there. 10 கோடி சூரியன் இருக்கிறான். 10 millions of suns are there. இப்போ இது ஒரு சூரியன். அந்த சூரியனை சுற்றி 9 கிரகங்கள், செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், குரு கிரகம், அதுக்கப்புறம் பிளாட்டியூன், நெப்டியூன், அப்புறம் வியாழன் எல்லாம். இந்த 9 கிரகங்களும் சூரியனும் சேர்ந்தது ஒரு சூரிய குடும்பம், ஒரு சன் ஃபேமிலி. ஒரு சன் ஃபேமிலி, ஒரு சூரியன், 9 கிரகம் சேர்ந்தது ஒரு சூரிய குடும்பம். இந்த ஒரு சூரிய குடும்பம் மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் மேலே இருக்கின்றன. மில்லியன்ஸ் ஆஃப் சன் ஃபேமிலிஸ் ஆர் தேர். அது சயின்ஸ் எப்ப கண்டுபிடிச்சது? திருவாசகம் 3ஆம் நூற்றாண்டிலே மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரு, அண்ட பரப்பின் உண்டை பிறக்கம் அளப்பில அப்படின்னு சொல்றாரு. அதனால 3ஆம் நூற்றாண்டிலேயே திருவாசகத்துல மாணிக்கவாசகர் கண்டுபிடிச்சிட்டாரு, எண்ணற்ற சூரியன்கள் இருக்கிறார்கள் என்பதை. தமிழ் உலகில் சயின்ஸுக்கு முன்னாடியே தமிழ்ல சொல்லிட்டாங்க. அதனால hundreds of thousands of millions of sun families are there. அப்போ என்னுடைய குரு கேட்டாரு, எந்த சூரியனை நீ வழிபடுவ? ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான சூரியன் இருக்கிறானே. அப்ப நான் சொன்னேன், இந்த சூரியனை தான் சார். அப்ப நீ சூரியனை மத்தியானம் 12 மணிக்கு பார்த்திருக்கியா? நான் பார்க்க முயற்சி பண்றேன், ஆனா சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண் கூசுது, என்னால 12 மணிக்கு சூரியனை பார்க்க முடியல. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு சூரியனை உன்னால பார்க்க முடியல, 12 மணிக்கு அவ்வளவு கண் கூசுது, உன்னுடைய ஆத்மாவை பார். உன்னுடைய ஆத்மா கோடி சூரிய பிரகாசம். கோடி சூரியன் சேர்ந்தா என்ன பிரகாசமோ அது உன்னுடைய ஆத்மாவினுடைய பிரகாசம். ட்ரை டு விஷுவலைஸ் யுவர் சோல். அதுக்கு தான் ஆன்மீகம் உயர்ந்தது, விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் உயர்ந்தது. அதனாலதான் ஆத்ம தரிசனம் முக்கியம், ஆத்ம ஞானம் முக்கியம், ஆத்ம வித்யா முக்கியம். அப்ப சொன்னாரு, ஆத்மாவை பார், அது கோடி சூரிய பிரகாசம். அதனால இப்போ கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி மிக அற்புதமான இந்த சோலார் நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். நண்பர் அவங்க ஐயா செட்டிநாட்டுக்கு ஒரு நல்ல பணி செய்யறாங்க, சோலார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கதிரவன் பேராற்றல் படைத்தான். கதிரவன் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. நோ டே நோ நைட். டே இல்லைன்னா எல்லாம் உறங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்காது, ஜாபுக்கு போக மாட்டாங்க, டீச்சிங் நடக்காது, ஸ்கூல் நடக்காது. சூரியன் வர்றதுனாலதான் எல்லாம் நடக்குது. சூரியனை வைத்து தான் இந்த உலகம் இயங்குது. அதனால சோலாரை தொட்டிருக்கீங்க, ரொம்ப உயர்ந்தது. நண்பர் சுப்பிரமணியத்தை பத்தி 2 சில வார்த்தை. இஸ் மை கிளாஸ்மேட். நான் எம்எம்சியில ஸ்டான்லியில படிக்கும்போது ஒரு எம்எம்சியில படிச்சார். அப்பவே எனக்கு தெரியும். நான் இப்போ மலேசியா போயிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், சாய்பாபா சமிதியில எனக்கு ஒரு சிறப்பு சொற்பொழிவு தியானத்தை பத்தி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், சாய்பாபா சமிதியினுடைய தலைவர் வந்திருந்தார். நான் இந்தோனேஷியா போகும்போது அங்கே உள்ள தலைவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அப்ப நான் அங்கே போகும்போது நான் சொன்னேன், அந்த தலைவருக்கு சாய்பாபா நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொரு படத்திலிருந்தும் விபூதி கொட்டுது, நிறைய அற்புதங்கள். அப்ப இவர் சொன்னார், என்னுடைய வீட்டிலும், அதாவது நம்முடைய ஊர்ல ஒரு அருளாளர் இருக்காருன்னு சொல்றேன், என்னுடைய வீட்டிலும் சாய்பாபா படத்திலிருந்து எல்லா படத்திலும் வருஷா வருஷம் நவராத்திரி சமயத்துல விபூதி கொட்டும். அப்போ அருளாளர், அந்த அருளாளர் பெற்றதுல ரொம்ப நல்ல மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான இந்த சோலார் திட்டம் கும்பாபிஷேக சமயத்துல தொடங்கி இருக்கிறோம். இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும், அந்த உதவி செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கையில் பிடிச்சிக்கிறீங்களா? கையில் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தலைவர் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்து, தலைவர் அவர்களை பற்றி கூறுவதற்கு எதுவில்லை. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் பெற்ற ஒரு பாக்கியம். வேந்தர்பட்டி
அவருடைய தலைமையிலே இந்த கும்பாபிஷேக திருப்பணி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இங்கு வந்து பார்த்துவிட்டு அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி சென்றுள்ளார்கள். இது மென்மேலும் நீங்கள் பலமுறை கேட்டறிவீர்கள். மிக உன்னதமான ஒரு தலைவர். அவரின் கீழ் நாங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவதை பெருமையாக கருதுகிறோம். அத்தகைய தலைவரின் தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவருக்கு நன்றியை தெரிவித்து அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர், நமது தொகுதியைச் சேர்ந்தவர், மிகவும் சிறப்பாக அவருடைய பல்வேறு அலுவல்களுக்கு இடையே நம்மிடையே இங்கு வந்து இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவரே கூறியது போல கண்டிப்பாக வேந்தன்பட்டிக்கு வர வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்துள்ளார்கள். அவருக்கு நமது நகரத்தார், நாட்டார் அனைவருடைய சார்பாக அமைச்சருக்கு நன்றியை தெரிவிப்போம். அடுத்தபடியாக நமது நன்கொடையாளர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் மிகவும் அமைதியான ஒரு நற்குணம் உடையவர். 2 தினங்களுக்கு முன்பு அவரை பார்த்தவுடன் வேறு ஒருவருக்கு அறிமுகம் செய்யும் பொழுது இவர்தான் நமது சோலார் ஃபவுண்டேஷன் டோனர் என்று நாம் கூறிய பொழுது உடனடியாக நான் இல்லை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாய் தந்தையர் என்று அவ்வளவு ஒரு பெற்றோரை மதித்து இவ்வாறு நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் புகழ் பரவ வேண்டும், அவர்களுடைய தொண்டு மென்மேலும் தொடர வேண்டும் என்று நம் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு அவருக்கு நமது ஆலயத்தில் இந்த சோலார் அமைத்து கொடுத்ததற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு எங்கள் அனைவரும் தலைவர் கூறியது போல சோலார் ஃபவுண்டேஷன் திரு நாச்சியப்பன் அவர்களும் அவர் சார்ந்த இயக்கமும் இதற்கு முக்கிய காரணம். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி. இதையெல்லாம் விட அடுத்தபடியாக நமது மின்சாரத்துறை அதிகாரிகள் நமது தலைவர் அழைத்தவுடன் உடனடியாக இங்கு வந்து உயர் அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ஷன் செய்துவிட்டு ஒரு சில குறைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முழு அனுமதி வழங்கினார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் உரையிலேயே சொன்னார்கள், நமது ஊரிலே இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது முதன்முறையாக ஊரில் உள்ள நகரத்தார் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் திரளாக வந்து கலந்து கொண்டதற்காக கும்பாபிஷேக கமிட்டியின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அழகான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அண்ணன் மெய்யப்பன் அவர்களுக்கும் நன்றி. விளக்க உரையை ஆன்மீகம் கலந்து கொடுத்த டாக்டர் இளங்கோ அவருடைய நடமாடு பல்கலைக்கழகம் அவருக்கும் நன்றியை கூறி இந்த சோலார் அமைப்பை மிகவும் சிறப்பாக நிறுவி இதை வெற்றி பெற உறுதுணையாக இருந்த சின்சியராக ஒர்க் பண்ண பணியாளர்கள், ஊழியர்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி அவர்களே நன்றி.